எப்படி இருக்கும் பாரு. இப்போ 2000 ஏக்கரில் தக்காளி போடுறோம். தக்காளியிலேருந்து ஒரு தொழிற்சாலை பக்கத்தில் கட்டிக்கிறோம். தக்காளியிலேருந்து பழக்கூழ் ஜாம், தக்காளியிலேருந்து ஊறுகாய், தக்காளி உணவு தேவைக்கு பெட்டியில் அடைச்சி குளிரூட்டப்பட்ட கிடங்கு அங்கே இருக்கு. அங்கே வேலை, இங்கே வேலை, இங்கே வேலை. அந்த செடிகளை கொண்டு போய் உரக்கிடங்களை கொட்டுறது, அதுக்கு வேலை. கரும்பு, கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல், சர்க்கரை, வெல்லம், கரும்பு சக்கை இருக்குல்ல, அதில் சாப்பிட்ற தட்டு, இவ்வளோ வேலை இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, மக்களின் வாழ்விடங்களை அரசு பணி, நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய். பனை மரம் ஏறு, பதனியை கொண்டா, அங்கே இண்டஸ்ட்ரி போடு, பதனியிலிருந்து கருப்பட்டி, கல்லிலிருந்து கருப்பட்டி, பனங்கிழங்குல மிட்டாய், பனங்கிழங்குல மாவு. மைதாவுக்கு பதிலாக நாங்கள் பனங்கிழங்கு மாவு தான் சாப்பிட்றோம். நானும் என் மகன் மாவீரனும் சப்பாத்தியா செஞ்சுக்கிறோம், களியை கிண்டி சாப்பிட்றோம். நல்லா இருக்கு, சாப்பிடு. சொந்தமா சிந்திக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறவன் சொல்றது கேட்கறதும் இல்லை. இதையெல்லாம் நிறுவி காட்டி தலை சிறந்த நாடாகையும் தாய் நிலத்தை மாற்றுவதற்காக நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். நம்பிக்கையோடு பயணியுங்கள், நாம் வெல்லுவோம். நமக்கு இரு தாயகங்கள், ஒன்று தமிழீழம், இன்னொன்று தமிழ்நாடு. இரண்டும் இன்று அந்நிய ஆக்கிரமிப்பால் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அடித்து விரட்டினார்கள், இங்கே ஆக்கிரமித்து விரட்டுகிறார்கள். 1.5 கோடி வட இந்தியர்கள் வந்திருக்கிறார்கள். நம்மை திட்டமிட்டு அளித்தார்கள். என் உடன் பிறந்தார்களே, முதலில் நம் தாய்மொழியில் இருந்து நம்மளை வெளியேற்றினார்கள். தமிழ் பிடித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்றார்கள். நீ அவமானமாக கருதி, தாய்மொழி பேசுவதை இழிவென்று கருதி வெளியேறிவிட்டாய். ஒரு காலம் வரப்போகிறது, நாம் தமிழர் அரசு ஆளப் போகிறது, வரப்போகிறது. இந்த நாடும் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும். அதை விட்டால் வழியே கிடையாது. வருகிற போது தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்கும், இந்த கேள்விக்கு கேள்வியே இருக்காது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகின் எம்மொழியும் எங்கள் விருப்ப மொழி, விரும்பினால் கற்போம். அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நீங்கள் உங்களை மறந்து உறங்குகிற போது கனவு எந்த மொழியில் வரும்?